சட்டி வெளியே பரப்பு போடு திருப்பி போடு ஆய வந்து பாரு அந்த வேலையை பாரு படு போய் வாட போறாங்க குடிப்பாது தெரியாது நீ என்ன வேணாலும் கேட்கலாம் உங்க பொண்ணு தர்றானுங்க கட்டிக்கிட்டாங்க சரி பரவாயில்ல இருக்கான் படு கேள மாட்டான் இது ஒண்ணுவா ஐயோ உனக்கு 18 தான் ஆகுது சரி படு ஐயோ ஏமா நம்ம கோமணம் வெளிய வந்து வைக்குதா கோமணம் பாசி என் தாத்தா மேலே கட்டிக்கிறேன் படு 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 நல்லா படு ஐயா ஈச்சிப்பா போ 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 ஆய வந்துச்சு படி டேய் நான் கால போறறா ஜாய் சீசி ஜாய் கால போறற அப்ப கால போடாத படி ஐயா கத்து ஒரு அறியாத பொண்ணை எனக்கு குடிப்பழக்கமே தெரியாது. அப்ப இப்பதான் குடிச்சிட்டு இருக்கீங்களே, குடிச்சிட்டு ஒரு பெண்ணை கூட தவறா இருக்கீங்களா? அப்ப ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையா இது? நாட்டு மன்னர் வேலை செய்ய நாட்டு மக்கள் அவனை பார்த்து காட்டு துப்ப மாட்டாங்க. அந்த நாட்டியக்காரி நம்ம அரண்மனையில சேர்க்காதுன்னு சொன்னேன். அப்ப இதை கேட்டீங்களா நீங்க? நீ சின்ன பையன் உனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப அந்த நாட்டியக்காரி இதுக்காக தான் நீ அந்த நாட்டியக்காரி பெண்ணை அந்த பெண்ணை கெடுத்துட்டீங்க. அந்த பெண்ணை நடப்பது சகஜம். அடிக்காத வாயை போட்டு சாப்பிட்டாரு. ஒரு வாரமா நீங்க இல்லைங்க. நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. எனக்கு உடம்பு டயர்டா ஏதோ மூப்பலா சாரு அவனுக்கு என்ன அந்த பெண்ணை கெடுத்துட்டீங்களே. ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை கூட தவறா இருக்கு. நியாயமா இது? தவறு இல்லை, இது தப்பு இல்லை. இது ஒரு பெண்ணை கெடுக்கும் வாழை மூடுங்கப்பா. அந்த பெண்ணை கூட நீங்க தவறா கட்டி போறீங்க. என் கண்ணால பார்த்தேன் நான். இது வாயில அழுவாதம்மா, நிறுத்துக்கம்மா. அழுவாத. நீ அழுகிறது பார்த்தா எனக்கு அழ வருதும்மா. அவ்வளோ வருது அழுவுற மாதிரி. அம்மா அப்பா குடிப்போம் தவறு செஞ்சுட்டாருமா. அவரை மன்னிச்சுங்க. அவருக்காக நான் உட்காந்து நான் மன்னிப்பு வாங்கிக்கிறேம்மா. யாரு யாரு அவளோட நாட்டியம் அவளத்தை நீ மன்னிப்பு கேட்கிற அடிக்காதீங்க. அடிக்க வேண்டாம். ஒரு மண்டல போய் நீங்க போய் அடிக்காத பேசுங்க. நான் திருப்புறேன். எப்போ உங்க அம்மா சத்தத்துல அப்ப என்ன கட்டி வச்சிருந்தோம் என் வேலை நான் வாங்கி கொடுக்குற வேலை அவதான் இல்ல என் வேலை அதான்.
அம்மா ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் எங்க அம்மா ஏதோ போதையில ஏதோ தவறு பண்ணிட்டாரு அதுக்காக உங்க கிட்ட நான் மன்னிப்பு வாங்கிக்கிறேன் மன்னிப்பு கேட்டேன் கற்பு வருமா கற்பா மானமா திருமணம் செஞ்சுக்கணுமா என் வயசுனா அவர் வயசுனா ஒரு பெண்ணு அந்த பெண்ணோட திருமண வயதுல ஒரு பெண் இருந்துட்டு அந்த பெண்ணை நான் திருமணம் எப்படி செஞ்சுட்டு கேக்குறீங்களா கருப்பு போயிட்டாரு ஒரு நாட்டு மன்னர் ஒரு நாட்டை கருப்பு அழித்து நடுத்தரில் விட்டு சொன்னா கேவலமா இல்லை நம்ம அரண்மனைக்கு ரூம்ல உட்கார வைங்க ஒரு தவறு மற்றவர் குற்றத்தை சுட்டிக்காட்டி தண்டிக்க நான் சொன்னது போல் செய்து விட்டார் நாட்டியக்காரி கற்பை எழுந்து நிற்கிறார் மன்னரக்கம் தனிமையில் இருக்கிறார் திருமணத்தை செய்து வைத்து விட்டார் ஆகட்டும் ஆகட்டும் ரெண்டு கல்யாணத்தை ஒரு சின்னவங்க பெரியவங்க மரியாதை பேசுறீங்க என்ன ஒரு ஆரம்பத்தில் வேண்டாம் வேண்டாம் வயதானவர் சொல்றீங்க அவரு கூட தப்பு பண்ண வந்து இல்லையா எங்க அப்பா போயிட்டு தூரமா போயிட்டு இருந்தாங்க நான் எவ்வளவு தள்ளி 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 விட்டேன் அவரு வயசான கட்டை இஸ்து பேச மாட்டாரு எங்க தளபதியாரு நான் தள்ளி தள்ளி விட்டேனா ஒரே மட்டும் விட்டு மாவா ரொம்ப நீங்க தள்ளி தள்ளி அம்மா என்னுடைய அப்பா வயதாயிட்டாரு சொல்லாதீங்கம்மா எங்க அப்பா வயதாயிட்டாரு சொல்றேன் இந்த சொத்து சுகம் நாடு நகரம் அரண்மனை அனைத்து உங்களுடைய பேருக்கு நாட்டுக்கு மகாராணி ஆக்கி விட்டுருவாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆகட்டும் ஆகட்டும் அண்ணா படிங்க கட்டிமால 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 தன் தந்தை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பார் ஆனால் என் மகள் எனக்கே திருமணம் செய்து வைக்கிறார் நான் முப்பிரவிலே செய்த புண்ணியம் அம்மா இருக்கிறாளே மணிமேகலை அவள் உருவப்படத்திற்கு அணிவிப்பார் நினைப்பது தவறு இன்னும் என் மனதில் எனது மணிமேகலை தான் இருக்கிறார் மணிமேகலை போல இவளுக்கு நான் மாலை இருக்கிற தவிர நான் தவறான வழி இந்த மணமக்களை பாராட்டி முனிமா ஆயா 100 ரூபாய் அம்பளிப்பாக அளித்திருக்கிறார் அவருக்கு நன்றி பொண்ணை பாத்துக்க நல்ல வேலை கொடுத்து வச்சு வரி நல்லது பண்ணிருக்கேன் சரி அதை விடு நீ 5 வண்டி ஓட்டிருந்தாலே இது பல்சர் வண்டி பார்த்து ஓட்டு வீலிங்க நான் போயிட்டு போறேன் எத்தனை வண்டியை பார்த்தேன் அது சொல்லுங்க நீ மாட்டு வண்டி தான் ஓட்டிருப்பேன் இந்த வண்டி ஓட்ட முடியாது நான் பென்ஸ் வண்டியே ஓட்டினேன் பென்ஸ் வண்டி தான் ஓட்டுவேன் ஆனா இந்த வண்டி ஓட்ட முடியாது தள்ளி விட்டு போடும் அப்புறம் வீலிங் பண்ண சொல்லிட்டு வீலிங் பண்ணி போறேன் எனக்கு தெரியும்டா அதனால பார்த்தேன் நீங்களாம் உச்சாராதான் இருக்கிறீங்க வயசானாலும் உச்சாராதான் இருக்கிறீங்க அறியாத பார்த்து கலாட்டை பண்ணிட்டு தப்பு தூங்கிட்டு ஆனா நீங்க தான் வருஷம் வந்தாலும் ஒரு வருஷம் வந்தாலும் தெத்துல வந்தாலும் என் கல்வியில கேட்காத பெயர் சாரு பார்த்தா சித்திர மாதத்து விசித்திர நிலமாகும் வைகாசிலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகும் ஆவணி மாதத்து தாவணி போட்ட கனவாகும் ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகும்
ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும் புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும் ஐப்பசியே ஐயவென்று தூரக்கூடிய மழை துளியாகவும் கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும் நான் ஒரு ஒளிவிளக்காகவும் மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவெண்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற முதுமலைக்கு நீ இறங்கி மாசி மாதத்திலே நீ ஒரு மகள ஜோதியாகவும் பங்குனி மாதத்திலே ஜோதியை மறக்க முடியுமா? பங்குனி மாதத்திலே நீ ஒரு 10 மாசம் தங்கம் போடலவா கட்டளிக்கிறான். இல்ல ஏன் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆமா உங்க பொண்ணுகிட்ட சொன்னீங்க என்னதான் இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு இருக்கிற மனசு வேற இருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. என் உறக்கத்தை கலைத்து விட்ட உலகளை எனது உணர்ச்சியை தூண்டிவிட்டாய். உன்னை பார்க்கின்ற போது எப்படி இருக்கிறாய் தெரியுமா? மயக்கமென்ன உந்தன் மௌனமென்ன மணி மாளிகைத்தான் கண்ணே கண்ணுக்குத்தான் கண்ணீர் அன்பு கண்ணுக்குத்தான் கண்ணீர் மயக்கம் என்ன மணி